ஜெம் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, அதாவது சாதாரணமாக காய்கறியெல்லாம் எப்படி சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறத சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கி நாளில் என்னென்ன பழங்கள் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுங்கிறத பற்றி தான், அதை எப்படி சாப்பிட்ணுங்கிறத பற்றியும் தான் சொல்ல வந்திருக்கேன். சாதாரணமாக காய்கறிலாம் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அளவாக சாப்பிட்ணும். சில காய்கறியெல்லாம் காய்கறியெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்டா கூட தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பழங்கள் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து கவனித்து கொஞ்சமான அளவில் தான் சாப்பிட்ணும். ஏன்னா எந்த பழங்கள் எடுத்தாலுமே அதில் ஸ்டார்ச் அதிகம், அதாவது உங்களுக்கு சுகருக்கு எனிமி அதை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆனால் அதுவும் தப்பான வார்த்தை தான். அதாவது உங்களுக்கு அதிக பலன் தரக்கூடியது இல்லை. அதிகமாக சாப்பிட உங்களுக்கு எகென்ஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே அளவாக நீங்கள் அதை கொஞ்சமாக எந்த பழத்தையும் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதுவும் சீசன் பழங்கள் அப்பப்போ நமக்கு கிடைக்கக்கூடியதை அப்பப்போ டேஸ்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்காம டேஸ்ட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கணும். அப்படி தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிட்றதுன்னு நினச்சா ஒரு சாதாரணமாக ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே வாழைப்பழம் பிடிக்காதவாளே இருக்க முடியாது. அப்படி வாழைப்பழம் சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க, நல்ல கனிஞ்ச பழமாக எடுத்து ஒரு 2-3 பிச்சு வாயில் போட்டு முழுங்கிடுவாங்க. அப்படி தான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதாவது இப்போ நமக்கு அதெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்போது செஞ்சோம், பரவாயில்ல. ஆனால் இப்போ அப்படி செய்ய முடியாது. ஏன்னா நம்ம பேஷண்ட் ஆகிட்டோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஆசையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஆனால் ஆசைக்கு ஏற்றதை கொஞ்சமாவது சாப்பிட்ணுங்கிறது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ ஒரு பழம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழைப்பழத்தை. அப்போ ஒரே ஒரு வாழைப்பழம் தான் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். இன்னும் கேட்டால் 4 நாளைக்கு தர ஒரு தரம் கூட ஒரே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்லாம். அதை கனிஞ்சு சாப்பிடக்கூடாது, ரொம்ப கனிஞ்சு இருக்கக்கூடாது. சாதாரணமாக ஒரு மாதிரி கனியிறதுங்கிறது என்னென்னா குழகுழன்னு ஆகிடும். அதுக்கு முன்னால் ஸ்டேஜில் கொஞ்சம் துவர்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி அந்த தோலை உரித்தோன்னா தோலுக்கும் அந்த பழத்துக்கும் நடுப்புற நார் ஒட்டிண்டு வர மாதிரி இருக்கும். அதுதான் கனியறதுக்கு முன்னால் ஸ்டேஜ். கனிய போகிற ஸ்டேஜும் அதுதான். காயிலேருந்து மாறிடுதுன்னு அர்த்தம். காயிலேருந்து மாறி இருக்கணும், ஆனால் பழமாக ஆகிருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஸ்டேஜில் நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அதில் துவர்ப்பு இருக்குது, எல்லாம் உங்களுக்கு என்னென்ன சத்து இருக்கோ அதெல்லாம் இருக்குது. அதில் இது இன்சுலின் ஜாஸ்தி சுரக்கக்கூடியது எதுவுமே இல்லை. அதனால் அந்த மாதிரி அதை சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நீங்கள் திரவ பொருளான தண்ணி உருப்பட நீங்கள் நிதானமாக அப்புறம் தான் சாப்பிட்ணும். உடனே சாப்பிட்றக்கூடாது. தண்ணி வாட்டர் குடிக்கணும்னா கூட உடனே அதை குடிக்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த பழத்தை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நீங்கள் தண்ணியை குடிக்கணும். அதே மாதிரி தான் பலாப்பழம் கூட நமக்கு சீசனில் ஆசையாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், ஒரே ஒரு சொலை தான் எடுத்துக்கணும். அவ்வளோ பெரிய பலாப்பழத்தில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ஒரே ஒரு சொலை தான். அந்த ஒரு சொலையும் நீங்கள் பார்த்து மத்தியான நேரத்தில் தான் சாப்பிட்ணும். காலம்பரையோ ராத்திரியிலையோ சாப்பிடக்கூடாது. அதே போல் தான் மாம்பழத்தையும். ஏன்னா மாம்பழமாக சாப்பிடாம கொஞ்சம் காய் விட்டால் அதை என்ன பண்ணி சாப்பிடலாமோ அந்த மாதிரி செய்து சாப்பிடலாம். அதாவது உப்பு மிளகா அப்படி போட்டு சாப்பிடலாம், எண்ணெய் சேர்க்காம அப்படியே சீவிட்டு அப்படியே இது பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தயிர் சேர்த்து உப்பு போட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் சுண்டலில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். மாங்காய் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குன்னா சுண்டல் போட்டு சாப்பிடலாம். எப்படி இருந்தாலும் எல்லா பயிரையுமே சுண்டல் பண்ண முடியும். அப்படி சுண்டல் பண்ணும்போது அதில் மாங்காவை கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி வெள்ளரிக்காய்லாம் அளவே இல்லை, எவ்வளோ வேணாலும் வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம். அது ஒன்றும் தப்பே கிடையாது. தோல் சீவணும்னு கிடையாது. தோல் சீவினாலும் பரவாயில்ல, தோல் சீவாட்டியும் பரவாயில்ல. அதே மாதிரி எலுமிச்சம் பழம்னு சொல்கிறோம், ஆனால் அது ஆக்சுவலாக காயை சேர்ந்தது தான். அந்த மாதிரி எலுமிச்சம் பழத்தை காயாகவும் நம்ம சாப்பிட்லாம், பழமாகவும் சாப்பிட்லாம். அதை மாதிரி பழங்கள் சாப்பிடும்போது ஆரஞ்சு பழம் நார் சத்து ஜாஸ்தி. அதனால் அந்த அதாவது ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி இதெல்லாம் நல்லாவே சாப்பிட்லாம். நம்ம அதிகமாக இதெல்லாம் சேர்க்கும்போது இதெல்லாம் ஜூஸாக சாப்பிடக்கூடாது. எப்படி இருந்தாலுமே அதெல்லாம் அப்படியே உரித்து அந்த சொலையை தான் நம்ம சாப்பிட்ணும். அப்போ தான் நமக்கு முழுமையான நார் சத்தும் கிடைக்கும். கூடவே நமக்கு சுகர் ஏறாமையும் பார்த்துக்கும். நம்ம ஜூஸாக குடித்தா உடனே அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு இன்சுலின் அதிகமாக ஆகிடும். அப்படியே அப்போ நீங்கள் ரீடிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு ஏறும். அதெல்லாம் எதுக்கு அந்த ரிஸ்கெல்லாம்? நமக்கு சாப்பிட்ணும் ஆசை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே எப்போவுமே வராது.
அதே போல் நாவற்பழம்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மாதிரி அழகாக நல்லாவே இருக்கும் வயலட் கலரில். அந்த பழத்தையும் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம், அந்த பெரிய நெல்லிக்காவையும் நம்ம சாப்பிடலாம். இது ரெண்டையுமே அப்படியே வாயில் போட்டு சுவைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்படி இல்லையா, அதை நீங்கள் ஜூஸ் போட்டு இதை மட்டும்தான், அதாவது நமக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவா, இன்சுலின் பற்றி பிரச்சனை இருக்கிறவா என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக இது 2 பழத்தை தவிர மற்ற எதையுமே ஜூஸாக சாப்பிடக்கூடாது. இதை ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம், இது ஒன்றும் பண்ணாது. அதே போல் கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, நாகப்பழம் கொட்டை, அதை நம்ம எடுத்து நம்ம நிறையா சாப்பிட்டோம்னா அதை எடுத்து அந்த கொட்டையை காய வச்சிடணும். நல்லாவே முறுமுறுன்னு காஞ்ச பிறகு நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். காற்று புகாத டப்பாவில் போட்டு வச்சுட்டு அதை டெய்லி கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வாயில் அப்படியே போட்டும் மென்று சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கல, ஏன்னா அது கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும், அப்படி பிடிக்கலைன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் அந்த பொடியை போட்டு கலக்கிட்டு அப்படியே குடிச்சிடலாம். அப்படி சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படிலாம் சாப்பிடும்போது உங்கள் சுகர் கண்ட்ரோலில் இருக்கும், ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும். அதே மாதிரி குறையவும் குறையாது, ஏறவும் ஏறாது. இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வரலாம். அதே மாதிரி திராட்சை பழம், எந்த திராட்சை பழமாக இருந்தாலுமே சரி, ஆனால் அதை வாங்கி அந்த திராட்சை பழத்தை என்ன பண்ணணும், டைரெக்டாக அப்படியே நம்ம சாப்பிட்றக்கூடாது. நல்ல தண்ணி நிறையா வச்சு அதில் உப்பையும் போட்டுட்டு இந்த பழத்தை தூக்கி அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த உப்பு தண்ணியிலேயே அது ஊறின்னு இருக்கணும். கையால் சும்மா அப்படியே லேசாக ஆட்டி விடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு 5 நிமிஷம் கழித்து எடுத்துட்டு அந்த தண்ணியெல்லாம் சொட்டின பிறகு வடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இதை நீங்கள் மத்தியான நேரத்துலையோ அல்லது காலம்பரை ஒரு 10லேருந்து வச்சுக்கோங்களேன், 10லேருந்து சாயந்தரம் ஒரு 4 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இதையும் அப்படி தான், காலம்பரையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது, நைட்டும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டிங்கன்னா சளி பிரச்சனை வரும், அல்லது தூக்கமின்மை பிரச்சனை வரும். அதாவது திராட்சை தூங்குறதுக்கு ஏற்றது தான். அது எப்படின்னா காஞ்ச திராட்சையாக இருந்தால் நல்லது. ஆனால் அதே மாதிரி இந்த திராட்சை சம்மந்தப்பட்ட மாதிரி எத்தனையோ பழங்களை ட்ரை ஃப்ரூட்ஸாக விற்கிறாங்க, அதெல்லாம் சாப்பிட்லாம். அதெல்லாம் நம்ம பாலில் கூட போட்டு நல்ல கொதிக்கிற பாலில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு கூட சாப்பிட்லாம். அதே மாதிரி தான் பேரிச்சம்பழம் தினம் 2 எடுத்துக்கலாம், அது தப்பே கிடையாது, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை 2 சும்மா சுவைக்காக எடுத்துக்கலாம், கொட்டையை எடுத்துட்டு. ஆனால் நம்ம கூடிய மட்டுக்கும் அது கூட தான் அந்த பிசுப்பாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறத எடுக்கக்கூடாது. ட்ரையாக அந்த காஞ்ச வச்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வாயில் போட்டு அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் இலந்த பழம் கூட தான், இலந்த பழத்தை ஆனால் நிறைய சாப்பிடக்கூடாது. கொட்டையோட வாயில் போட்டு ரொம்ப அதிகமாக சுவைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாக்கில் புண்ணு வந்துடும். அதனால் அப்படி இல்லாமல் அந்த வாயில் போட்ட உடனே கொட்டையை எடுத்துருங்க. அதுக்கு பிறகு அந்த இலந்த பழ தோல் தான் வாயில் இருக்கும், அந்த சதை தான் அந்த சப்பிகிட்டே இருக்கலாம் கொஞ்ச நேரம். அவ்வளோ ரொம்ப நேரம் சப்ப இதெல்லாம் எதுக்குன்னா, முக்கியமாக உங்களுக்கு வாயில் நிறைய உமிழ்நீர் சுரக்கணும். அப்படி உமிழ்நீர் சுரந்து வந்தால் அது உங்களுக்கு நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அது ஜீர்ணிச்சு உள்ளே மசிஞ்சு, சாப்பாடு சாப்பிடும்போதும் அப்படி தான் நம்ம மசிச்சு கடித்து அப்படி தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுட்டே வந்தோன்னா அந்த மாதிரி அவ்வளோ நல்லது உடம்புக்கு, எல்லாமும் ஜீரணமாகும். நமக்கு உமிழ்நீரை சுரக்கிறதுக்கு, அதாவது உமிழ்நீரில் இதை கலந்து சாப்பிட்ணுங்கிறேன். ஆனால் அந்த உமிழ்நீர் சுரக்கணும் இல்லையா நமக்கு, அதுக்கு தான் இந்த பழங்களெல்லாம் நம்ம இப்படி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற முறையோடு சாப்பிடணும். அதே மாதிரி ஆப்பிளும் பேரிக்காவும் நமக்கு நார் சத்தெல்லாம் நிறைஞ்சு இருக்கிறதுனால நம்ம மோஷன் போகிறது, வயிற்றில் புண்ணு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ஆற்றக்கூடியது தான். அதே போல் மணத்தந்தக்காளிக்காவே காயாகவும் எடுத்துக்கலாம், அந்த பழமாகவும் எடுத்துக்கலாம். அந்த பழம் இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ நல்லது, புண்ணை ஆற்றும், இன்சுலினை சுரக்க வைக்கும், கூடவே நம்ம மோஷனை கண்ட்ரோலில் கொண்டு வைக்கும். அதாவது அதிகமாகவும் போகாது, கட்டியாக அப்படியே அடைச்சிட்டு இருக்காது. சில பேருக்கெல்லாம் அந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவா, சில பேர் ரொம்ப மோஷன் போயிட்டே இருப்பாங்க, சாப்பிட்ட உடனே டைரெக்டாக டங்குன்னு வந்துடும். சில பேருக்கெல்லாம் போகவே போகாது, 4 நாள் ஆனாலும் 5 நாள் ஆனாலும் அவ்வளோ கஷ்டப்படுத்தும். அவங்கெல்லாம் தொடர்ந்து எப்படி இருந்தாலுமே, அதாவது ரொம்ப போனாலும் சரி போகாமல் இருந்தாலும் சரி, இந்த மணத்தந்தக்காளிக்காய் கீரையும் சரி அந்த பழத்தையும் சரி, அந்த 2யுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தாலே எந்த பிரச்சனையுமே இருக்காது. ரொம்ப 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 நல்லது. அதில் கீரையை சாப்பிடும்போது அந்த சிறுபயிறு சேர்த்து மசிச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லது. வாய் புண்ணு வராது, துர்நாற்றம் வராது, வாயிலேருந்து துர்நாற்றம் வராது, தொண்டை புண்ணு, குடல் புண்ணு இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்.
வச்சுருப்போம். அதே மாதிரி மணத்தந்தக்காளிக்காவை நம்ம ஊறுகாய் மாதிரி போட்டு வச்சுருப்போம். அதாவது வருஷத்துக்கு இருக்கும். அதெல்லாம் உப்பு போட்டு குலுக்கி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருப்போம். அந்த இதையும் சுண்டைக்காயும் இந்த மாதிரி காய வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து லேசாக கொஞ்சமாக எண்ணெயை போட்டு அதாவது இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, எல்லாமே நான் சொன்ன மாதிரி பொரியல்லாம் பண்ணணுன்னா கூட இரும்பு சட்டியிலையோ அல்லது மண் சட்டியிலையோ தான் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த மணத்தந்தக்காளிக்காய் இதையும் காயையும் அதே போல் சுண்டைக்காய் காயையும் அதை வறுக்கணும். லேசாக வறுக்கணுங்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய்யோ கொஞ்சமாக இல்லைன்னா நெய்யோ அல்லது கொஞ்சமாக தேங்காய் நெய்யோ விட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு அதில் கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு பொடி பண்ணி சாதத்தில் ஒரு கை சாதம் போதும். கொஞ்சமாக அந்த சாதத்தில் இந்த ஒரு ஸ்பூன் அளவு இதை பொடியை ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். போட்டு இந்த பொடியை போட்டு பிசைஞ்சு அப்படியே சூடோடு லேசாக உங்களுக்கு பொறுக்கிற சூட்டில் நீங்கள் சாப்பிட்றவங்க அந்த சூட்டோடு அதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது. பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வாரத்தில் ஒரு 3 நாளாவது அந்த மாதிரி சாப்பிட்லாம். அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலுமே அந்த புண்ணு ஆத்துறதோடு இல்லாத உங்களுக்கு இன்சுலின் நல்லா சரிவிகிதமாக சுரக்கிறதுக்கும் மோஷன்லாம் எந்த வித கஷ்டமும் படாமலும் அதே போல் அதிக மயக்கம் தூக்கம் இந்த மாதிரிலாம் இருக்கும். பிபி கண்ட்ரோல் எல்லாமே வரும். இப்போ அந்த மாதிரி அது ஒரு மாதிரி படபடப்பு கால் நடுக்கம் கை நடுக்கம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட அவ்வளோ நல்லாயிடும், சரியாயிடும். இதெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம விளையாட்டாக குழந்தையிலேருந்தே ஆனால் பழக்கணும். ஏன்னா பெரியவங்களான பிறகு இந்த டேஸ்ட்லாம் பிடிக்காது, அதனால் சாப்பிட மாட்டேன், அவங்க மனசு ஒப்பாது. அதனாலவே அவங்களுக்கு அது பிடிக்காதனால அதை பிடிக்காமல் ஒரு மருந்து மாதிரி சாப்பிடும்போது அது எந்த அளவு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது. அதனால் நம்ம சாதாரணமாகவே குழந்தைகளை பிற்காலத்தில் அவங்களுக்கு நமக்கு வந்த நோயெல்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகவும் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த தெம்பு வரணும், மன உறுதி வரணுங்கிறதுக்காகவும் குழந்தையிலேருந்தே இதெல்லாம் பழக்கம் பண்ணிடணும். அப்படி பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே அவ்வளோ நல்லது. இதே போல் இந்த வேப்பம் பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த வேப்பம் பழம் கூட ரொம்ப கசக்கவே கசக்காது. அந்த கொட்டையை எடுத்துருங்க. கொட்டையை எடுத்துகிட்டு அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல சாப்பிடும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஏதோ மாதிரி இருக்கும். அந்த பழம் சாதாரணமாக எல்லா இடத்துலையும் விழுந்து கிடக்கு. நம்ம தெருக்கு வீட்டுக்கு வீடு வச்சுருக்கோம் வேப்ப மரம். அப்போ அந்த பழத்தை சேகரித்து அன்னன்னைக்கு ஒரு 5 பழம் 6 பழம் எடுத்து சாப்பிட்டாலே இது என்ன காசா பணமா, நம்ம வீட்டிலே கிடைக்கிது. அப்படி இருக்கும்போது ஃப்ளாட்ஸாக இருந்தால் கூட ஒரு ஃப்ளாட்ஸில் ஒரு மரமாவது இருக்கும், அதில் நிறைய பழங்கள் விடும். அதனால் போட்டியும் இருக்காது, எத்தனை வீடு இருந்தாலும் எல்லாரும் பொறுக்கிக்கலாம். அந்த மாதிரி அந்த வேப்பம் பழத்தை பழத்தை சொல்கிறேன் பொறுக்கிட்டு அதை கொட்டையை பிதுக்கி எடுத்துட்டு அலம்பிட்டு அதுக்கு பிறகு மண்ணெல்லாம் படாமல் இருக்கணும், சுத்தமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அலம்பிட்டு அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த வேப்பம்பழத்தை சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது. பார்த்துக்கோங்க, வேப்பம்பழம் வயத்தில் குடல்லாம் பூச்சியே வராது. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி அந்த பூச்சியே வராது, அவ்வளோ நல்லதாக இருக்கும். அதே போல் நம்ம குழந்தைகளுக்கும் அதெல்லாம் பழக்கம் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி கொய்யாப்பழம் சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க, அவ்வளோ நல்லது கொய்யாப்பழம் சாப்பிட்றத விட கொய்யாப்பழம் பழமாக இருக்கும் பார்த்தீங்களா, காய்வட்டா, அந்த காய்வட்டை கடித்து சாப்பிடணும். நம்ம பல்லு இருக்கிறவங்க கடித்து சாப்பிடுங்க, பல்லு இல்லாதவங்க கீறு போட்டுட்டு அதை கொஞ்சோண்டு உப்பில் கலந்து வச்சுட்டு அதை ஒன்றுனா போட்டு மெதுவாக மென்று அதை சாப்பிடுங்க. அப்படி இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லது எல்லாத்துக்குமே. உங்களுக்கு அதாவது கண் பார்வை நல்லாயிருக்கும், தலைமுடி கருப்பாகவே இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வெளுப்பாகாது, வெள்ளையாக வராது, முடி கொட்டாது, அதே போல் தெம்பாக இருக்கும், கை கால்லாம் நரம்பு தளர்ச்சி வராது, எலும்பெல்லாம் அவ்வளோ கெட்டியாக இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, எவ்வளோ நேரம் நின்னாலும் கால் வலி வராது. கொய்யாப்பழம்லாம் அதிகமாக சாப்பிட்றவங்க, நிலக்கடலை கொய்யாப்பழம் இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாகவே நிறையா பார்த்துருக்கேன். அதனால தான் நம்ம வயல்வெளியிலலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, வயல்வெளினே இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி விரும்பி சாப்பிட்டவங்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. சும்மா ஃபேஷனாக அதை தொட்டோம் இதை தொட்டோன்னு அப்படியே பாலிஷாக சாப்பிட்றவாளுக்கு தான் எல்லா வியாதியுமே வரும். அதே கூடவே பயந்து சாப்பிட்றவாங்க அப்படின்லாம் இருக்க வேண்டாம். நம்ம எல்லாத்தையுமே சாப்பிட்லாம், ஆனால் எல்லாத்தையுமே ஜீரணிக்கிற மாதிரி சாப்பிட்ணும், எல்லாத்தையும் ஆரோக்கியமானதாக சாப்பிட்ணும், சுத்தமானதாக சாப்பிட்ணும். அதில் ஒரு அலட்சியம் காட்டக்கூடாது. நம்ம சாப்பிட்ற அளவும் பொறுத்து இருக்குது. நமக்கு பேரிச்சம்பழம் பிடிக்குமேன்ட்டு நிறையா ஒரு 1/2 கிலோவுக்கு ஒரே நாளில் ஒரே டைமில் சாப்பிடக்கூடாது. பேரிச்சம்பழம் பிடிக்கணும், அதே சமயம் சாப்பிடணும். சாப்பிட்டா நமக்கு ஆரோக்கியம்
ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அளவாக சாப்பிட்ணும். அதிகபட்சம் ஒரு டைமில் ஒரு 5 பேரிச்சம்பழம் தான் சாப்பிட்லாம். அதுக்கு மேலெலாம் சாப்பிடக்கூடாது. குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். பேரிச்சம்பழத்தெல்லாம் என்ன பண்ணலாம், அவங்களுக்கெல்லாம் மில்க் ஷேக் மாதிரி கூட போட்டு கொடுக்கலாம். பப்பையா பழம் அவ்வளோ நல்லது. அந்த பப்பாளி பழத்தை இந்த சுகர் இருக்கிறவா, அதாவது இந்த பேஷண்ட்டுக்காரா டெய்லி அதை ஒரு பழத்தை வாங்கிடுங்க, தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஸ்கொயராக பீஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு டெய்லி ஏதாவது ஒரு வேளையில் ஒரு 5 அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பழத்தை கட் பண்ண பழத்தை ஒரு 5 துண்டு 6 துண்டு 10 துண்டு வரைக்கும் சாப்பிடலாம். அப்படி ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலும் அது ஒன்றுமே பண்ணாது. கர்ப்பிணி பெண்கள் கூட சாப்பிடலாம். ஆனால் கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது தான். எல்லாருமே தான் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதில் முக்கியமாக அவங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஆனால் அதில் A to Z அத்தனை சத்து இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலுமே டெய்லியே ஒரு 4 எடுத்துக்கலாம். அப்படிலாம் எடுத்துட்டிங்கன்னா குழந்தை பாருங்கள் அவ்வளோ ஹெல்த்தியாகவும் அவ்வளோ அழகாகவும் ஸ்கின்லாம் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த குழந்தை சாகர வரைக்கும் ஸ்கின்லலாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருப்பாங்க. அதே போல் கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் மத்தியான நேரத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸை கொஞ்சம் உப்பு போட்டு, அதிக சர்க்கரை போடாமல் துளி சர்க்கரை போட்டுக்கலாம். அதுக்கு வெள்ளை சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை போட்டுக்கலாம். நம்ம சுகருங்கிற அந்த ஒயிட் சுகரை போடாமல் இதை போட்டு நீங்கள் கலந்து ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் 1 டம்ளர் வரைக்கும் குடிக்கலாம். அப்படி ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாலும் அவ்வளோ நல்லது, எல்லா விஷயத்துக்குமே நல்லது. அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு நல்ல பயனடைங்க. இதெல்லாம் ஈஸி தான், நமக்கு நாம்ளே வைத்தியராக இருக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.